அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது தேவை. அதையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வாஷ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் லெமனும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. அதை நல்லா மசாலாவோட வதக்கி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு 2 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கனில் நம்ம ஆட் பண்ண மசாலா பொடிலாம் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் விழுதை சேர்த்துட்டு அதை நல்லா சிக்கனோட நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 3 தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவியில் புளிப்பு டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு தயிரோ எலுமிச்சம்பழமோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிற தக்காளியே போதுமானதாக இருக்கும். இப்போ குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு பொடியையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுவோம். இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவியை யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிம்பிள் சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.